அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறதாக இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள். பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கேள்விகளை திமுக அரசிற்கு அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்துள்ளது என குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற காமக்கோளூரன் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருகின்றன. துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்திகளில் வருகின்றன. சமூக வலைதளங்களிலும் வலம் வருகின்றன. தமிழ்நாட்டின் மிக முக்கிய பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி பொருத்தப்பட்டிருப்பது ஏன் தெரியவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று திமுக அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்றது என சொல்வது போல் இருக்கிறது. அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறதா திமுக அரசு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டான் என்று கேள்வி எழுப்பியிருக்க எடப்பாடி பழனிசாமி, பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தி கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு பாலியல் சம்பவங்களை அவர் மேற்கோள் காட்டி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இனி இந்த திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.